இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் மகிமை நேரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 4 நாட்களும் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை ஆகியவற்றை பார்த்தோம். இந்த நாளிலும் ஆவியின் கனியாகிய தயவு மற்றும் நற்குணம் ஆகியவற்றை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். தயவு என்பது பெருந்தன்மையை கொண்டதாக காணப்படுகின்றது. மற்றவர்களிடத்திலே இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்பதை அதை குறிப்பதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். மற்றவர்களோடு பழகும் பொழுது நாம் இனிமையான சொற்களை பயன்படுத்தி அவர்களோடு ஒரு உறவை கொள்வது தயவோடு வாழ்வதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு உதவுதல் மூலமாகவும் அவர்களிடத்திலே தயவு காண்பிப்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தனக்கு தீங்கு செய்த ஒருவேளை வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பை பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அவனுக்கு அவருடைய சகோதரர்கள் அநேக தீங்கு செய்தார்கள். அவனை குழியிலே போட்டார்கள், அவனை விற்று போட்டார்கள். ஆனாலும் ஒரு நாளிலே அவன் மேன்மையான இடத்திலே இருக்கும் பொழுது அந்த சகோதரர்களை மீண்டும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோடு அவர்கள் மீது தயவு கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். மற்றவர்களிடத்திலே தயவு காண்பிப்பவர்களாக, மற்றவர்களோடு இனிமையாக சொற்களை பயன்படுத்தி அவர்களோடு நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மிடத்திலே தயவு காணப்படுகின்றதா? மற்றவர்களிடத்திலே இனிமையான சொற்களை பயன்படுத்துகின்றோமா? எந்த காலகட்டத்திலும் சரி, ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு தீமை செய்திருக்கலாம், ஒருவேளை வார்த்தைகள் மூலமாக நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாக காணப்பட்டால் தயவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். மற்றவர்களிடத்திலே தயவு காட்டுகின்றவர்களாக, அவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக, அவர்களை அரவணைத்து காத்து வழி நடத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அவரை அவமானப்படுத்திய போதெல்லாம் அதை அவர் பொருட்படுத்தாமல் மற்றவர்களிடத்திலே தயவு காண்பித்ததன் அடிப்படையில் தான் மற்றவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்களுக்காக ஒரு இரத்தத்தையே சிந்தி கொடுத்தார். ஆகவே அவர் தயவு பெருத்தவராக, அவர் மென்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இந்த உலகத்திலே காணப்பட்டார். ஆகவே நீங்களும் நானும் தயவு காட்டுகிறவர்களாக, கிறிஸ்தவன் ஒரு தயவோடு வாழ்கின்றான், தயவு செலுத்துகிறவனாக காணப்படுகின்றான். எத்தனையாக பிரச்சனைகள் வந்தாலும், ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டாலும் மற்றவர்களிடத்திலே இனிமையான வார்த்தைகளை பேசி ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதிலே தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார் என்று சொல்லி ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்தவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய நாமத்தை தரித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மேலும் அடுத்ததாக நான் பார்த்தோம் என்று சொன்னால், நற்குணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நல்ல குணம் என்பது தீங்காக தோன்றுகின்றவற்றை விட்டு விலகுவது மட்டுமன்றி நம்மால் இயன்ற அளவு மற்றவர்களுடைய சரீர ஆத்ம தேவைகளுக்கு உதவி செய்வதே நற்குணம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நமக்கு தீங்கான காரியங்களை, நமக்கு எதெல்லாம் இது தீங்கு என்று சொல்லி நம்முடைய மனதில் தோன்றுகிறதோ அதை விட்டுவிடுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நாம் உதவுகின்றவர்களாக, அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்திலே, ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போகின்ற நேரத்திலே அவர்களை தேற்றுகிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த நற்குணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே அப்படித்தான் நற்குணங்களை காணும்போது மற்றவர்களை நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். தேவனை மகிமைப்படுத்துகின்றோம். நம்மிடத்திலே நற்குணம் காணும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகின்றோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே தான் நீங்களும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரை தெய்வமாக, அவரையே தரித்தவர்களாக நாம் வாழும் பொழுது அவருக்கு, அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரப்பட வேண்டும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மகிமையானதாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் நம்மிடத்திலே நல்ல குணங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நற்குணங்களை காணும்போது வேதத்தை நாம் நன்கு தியானித்து அதன் மூலமாக செயல்பட வேண்டும். எந்த நல்ல கிரியையை செய்ய தகுதியுடையவர்களாக இருந்தால் செய்யாமல் போகக்கூடாது. ஒருவேளை மற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே
நன்மை செய்வதற்கு நம்மால் முடியும் என்று சொன்னால் செய்யாமல் போகக்கூடாது. அப்படி செய்யாமல் போனால் நம்மிடத்தில் நல்ல குணம் காணப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் நல்ல குணமுள்ளவர்கள், நற்குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்வர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். யாவருக்கும் நன்மை செய்வதிலிருந்து நாம் ஒருவேளை நம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடாது. எல்லாருக்கும் நன்மை செய்வர்களாக செயல்பட வேண்டும் என்றுதான் நம்மை எதிர்பார்க்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இந்த உலகத்திலே நாம் தயவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மற்றவர்களிடத்திலே மென்மையாக பேசுகிறவர்களாக காணப்படுகின்றோமா? மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகின்றோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே, சுவிசேஷ வசனங்களை விதைத்த காலத்திலே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் நல்ல குணத்தை எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் மற்றவர்களுக்கு சொல்வது மாத்திரமல்ல, அவர் நடக்கையிலும் செய்து காண்பித்தவர். அவர் நமக்கு முன்னுதாரணமாக காணப்படுகின்றார். நல்ல குணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இன்று கிறிஸ்தவரிடத்திலே நல்ல குணம் இருக்கின்றதா, தயவு இருக்கிறதா என்று சொல்லி நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொல்லார். ஒருவேளை நாம் தயங்கி சொல்லக்கூடிய இடத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நல்ல குணத்தோடு நல்ல தயவு புரிந்தவராக அவர் காணப்பட்டார், அவர் காணப்படுகிறார் என்று நம்மை அவர் அரவணைக்கிறார், நம்மேது அன்பு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் மற்றவரிடத்திலே நாம் நல்ல குணத்தை செலுத்துகிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் நாம் அவர்களுக்கு உதவி அளிப்பவர்களாக, ஒருவேளை தேவைப்படுகின்ற நேரத்திலே நமக்கு செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யாமல் இருந்து விடாமல் அதை செய்து கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்மால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், ஒருவேளை திராணிக்கு மிஞ்சிதாக அது காணப்பட்டாலும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மீது தயவாகத்தான் இருந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவரை நாம் கூப்பிடும் பொழுது, அவரோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது அவர் தயவு பெறுத்தவராக, நம்மீது அவர் அன்பு செலுத்துகிறவராக, நம்மீது அவர் இரக்கம் காண்பிப்பவராக காணப்படுகின்றார். நல்ல குணம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நல்ல குணத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். இந்த உலகத்திலே நம்மை மீட்பதற்காக நீங்களும் நானும் தயவு புரிந்தவர்களாக நல்ல குணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டார் என்று சொல்லி விசுவாசித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தயவு நிச்சயமாக வந்து சேரும். நாம் நல்ல குணத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக, அவர் நம் மீது அவர் தயவு பெறுத்தவராக காணப்படுகின்றார். ஆகவே இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தியவர்களாக எப்பொழுதும் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார் என்று சொல்லி நம்முடைய நடவடிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே மகிமைப்படும். அப்படிப்பட்ட மேலான நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு சாட்சியளிப்பவர்களாக வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் தகப்பனே, தயவை பற்றியும் நல்ல குணத்தை பற்றியும் எங்களுக்கு கற்றுத் தந்தீர்கள். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தியவர்களாக, தயவோடு காணப்படுவர்களாக, நல்ல குணத்தோடு அவர்களுக்கு தேவைக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. அந்த நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் செய்ய தவறுகின்றோம் என்று சொன்னால் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் தயவு செய்கின்றவர்களாக நல்ல குணத்தோடு காணப்படக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாரும், கற்றுத்தாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.